2018 எலக்ட்ரானிக்ஸ் கேள்வியை பார்ப்போம். 9வதுல பி பார்ட். அதுல பாருங்க ஏ பார்ட்ல சொல்றாங்க, ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள சுற்றானது ஓட்ட நயம் 100 கொண்ட ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. டிரான்சிஸ்டரின் அடி காலி சந்தியை முன்முக கோடலுற செய்வதற்கு 0.7 வோல்ட் தேவை என கொள்க. சேகரிப்பான் தடையினூடாக இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஓட்டத்தை கணிக்க. ஓகே, சேகரிப்பான் தடை அப்படின்றது சொல்றது என்னன்னு சொன்னால் இந்த ஆர்சி, இந்த 1 கிலோ தந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஓட்டம் என்னன்னு கேக்குறாங்க. உயர்ந்தபட்ச ஓட்டம் அப்படின்னு எதை மீன் பண்றாங்கன்னு சொன்னால், நம்ம வழங்குற வலு முழுவதும் இதுல விழும்போதுதான் உயர்ந்தபட்ச அழுத்தம் வரும். இல்லையா? அதை விட கூட விழ முடியாது. இல்லையா? அதை விட குறைய விழுமாக இருந்தால் கொஞ்சம் மின்னோட்டம் தான் ஓடுதுன்னு அர்த்தம். பெரிய மின்னோட்டம் ஓடும் போது இங்க இருக்க மொத்த அழுத்தமும் இந்த 1 கிலோ ஓம்ல விழுந்துரும். சரியா? அப்படி விழக்கூடிய மாதிரி என்ன ஓட்டம்னு பார்ப்போம். இதுல 5 வோல்ட் விழுது, தடை தெரியும், மின்னோட்டம் பார்க்கணும். அப்ப நீங்க ஈஸியா செய்யலாம். V = IR போட போறோம். யாருக்கு? அந்த 1 கிலோ ஓம் தடைக்கு. V எவ்வளவு? 5 வோல்ட். I எவ்வளவு தெரியாது, அதை ஒரு ஐசின்னு போடுவோம். R எவ்வளவுனா 1 கிலோ ஓம், 1/10 ஓம். அப்ப அதுல இருந்து ஐசி காணலாம். ஐசி எவ்வளவு? 5/10 ஆம்பியர் அல்லது 5 மில்லி ஆம்பியர் அப்படின்னு போடலாம். ஓகே, இரண்டாவது பார்ட் பாருங்க. VB 5 வோல்ட்டிற்கு மேலே ஒன்றில் குறிப்பிட்ட நிலைமையை உறுதிப்படுத்தும் RB-க்கான உயர்ந்தபட்ச பெருமானத்தை கணிக்க. RB-ங்கிறது யாருன்னு சொன்னால் அடியோட இணைக்கப்பட்டிருக்கு இந்த தடை. அதுக்கான மேக்ஸிமம் பெருமானம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இவ பாருங்க 0.7 வோல்ட்னு தராங்களே சிலிக்கன். VB எவ்வளவு தராங்க? 5 வோல்ட்னு தராங்க. சரியா? இந்த பாதையில VB-ல இருந்து இந்த புவி தொடக்கப்பட்டிருக்க இந்த பாதையில இருக்க அழுத்தங்கள் என்னன்னு பார்த்தால், இந்த IBRB, I × R பெருக்கம் ஒரு அழுத்தம், அது இல்லாம 0.7 ஒரு அழுத்தம். சரி, அப்ப IBRB சக 0.7ங்கிறது எதுக்கு சமனா இருக்கும்? இந்த 5 வோல்ட்டுக்கு சமனா இருக்கணுமா இல்லையா? இந்த பாதையில பாருங்க 5 வோல்ட்டுக்கு சமனா இருக்கணுமா இல்லையா? அப்ப அதுல தான் போக போறோம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? IB வேணும். IB நீங்க எடுக்கலாம். ICங்கிறதுக்கும் IBங்கிறதுக்குமான தொடர்பு IC = β × IB ஆக இருக்கும். பீட்டாங்கிறது என்னது? ஓட்ட நயம். அது 100ன்னு தாராங்க. IC தந்திருக்காங்க 5/10 அப்ப அதுல இருந்து நீங்க IB காணலாம். பிரதியிடுங்கள். IB கண்டால் எவ்வளவு வரும்? 5/10 ஆம்பியர் அப்படின்னு வரும். ஓகேயா? இப்போ நீங்க சொல்லலாம் 5 வோல்ட்ங்கிறது IBRB சக 0.7 இல்லையா? இவர் அந்த சைட் கொண்டு போங்க. IBக்கு பிரதியிடுங்க. RB உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு? 86/10 அல்லது 86 கிலோ ஓம். அப்போ மேல உள்ள நிபந்தனைக்கு ஏற்ற RB-யை நம்ம கணிச்சிட்டோம். அடுத்த 3வது பார்ட் பாருங்க. மேலே 2ல் கணித்த அதே பெருமானத்தில் RB-யை வைத்துக் கொண்டு மேற்குறித்த சுற்றில் உள்ள டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ஒத்த ஆனால் ஓட்டநயம் 50 உடைய ஒரு டிரான்சிஸ்டரை பிரதியீடு செய்தால் VB 5 வோல்ட்டிற்கு 5 வோல்ட் அளவு F கணிக்க. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால், RB எல்லாம் ஒண்ணுமே மாத்தல. சரியா? RB-யை மாத்தாட்டி IB மாதிரி இருக்குமா? RB-யையும் மாத்தல, VB-யையும் மாத்தல. சரியா? VB நம்ம கொடுக்கறோம்ல அந்த 5 வோல்ட், அதையும் மாத்தல. அப்படி மாத்தாம இருந்தால் IB என்னவா இருக்கும்? மாறி இருக்குமா? இல்ல, IB உங்களுக்கு முதல்ல இருந்து அதே பெருமானத்தை மாத்தா இருந்திருக்கும். எவ்வளவு? 5/10 ஆம்பியர் ஆகவே தான் இருக்கும். ஏன்னா தடையும் மாத்தல, அழுத்தத்தையும் மாத்தல, மாறாது. IB ஓகே. அப்ப IC இந்த நிலைமைக்கு என்னவா இருக்கும்? IC = β × IB இல்லையா? ஆனா பீட்டாவை மாத்திட்டோம். பீட்டா 100ல இருந்து 50 ஆயிருச்சு. அதாவது அரைவாசி ஆகிருக்கு. ஆகவே ஆரம்பத்துல IC என்ன இருந்துச்சோ அது விட்டு அரைவாசி இப்ப வரப்போகுது. நீங்க இதுக்கு பிரதிட்டே இருக்குங்க. இப்போ உள்ள IC உங்களுக்கு வரும் 2/5 ஆம்பியர் அல்லது 2.5 மில்லி ஆம்பியராக இருக்கும். இப்ப நம்மளுக்கு V அவுட் தானே வேணும். எது அவுட்புட்? நம்ம அவுட்புட் என்னன்னு கேட்டால் இதுதான் நம்ம அவுட்புட். இங்கதான் நம்ம அவுட்புட் தொடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், மொத்தமா 5 வோல்ட்னு தெரியும் தானே? அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்களேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 வோல்ட். அதுல இது மட்டும்தான் நம்ம V அவுட். அப்ப இதுல விழுற அழுத்தத்தை கண்டுபிடிச்சு அதை 5ல இருந்து கழிச்சு விட்டா நம்மளுக்கு V அவுட் வருமா இல்லையா? அப்ப அதான் செய்ய போறோம். IC கண்டுபிடிச்சிட்டோம் தானே? ஆகவே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், தடை RC அல்லது 1 கிலோ ஓம் தடை விழும் அழுத்தம் சமன் என்னவா இருக்கும்? IC RC இருக்கும். பிரதியிடுங்கள். பிரதியிட்டால் உங்களுக்கு வரும் IC × RC. அப்ப 2.5 வோல்ட். இதான் 1 கிலோ ஓம் தடையில் விழும் அழுத்தம். ஆகவே V அவுட் அல்லது VF-னு போடணும். ஏன்னா F-ல உள்ள அழுத்தம் தானே. V அவுட் சமன் 5 - 2.5 வோல்ட். ஆகவே என்ன வரும்? 2.5 வோல்ட்னு வரும். சரியா? ஈஸியான கேள்வி. அடுத்து, டிரான்சிஸ்டரின் புதிய செயற்பாட்டு வகை யாது? ஆரம்பத்துல பாப்பீங்களாக இருந்தால் V அவுட் என்னவா இருந்திருக்கும்? இருக்கு 5 வோல்ட் மொத்தமுமே 1 கிலோ ஓம்ல விழுந்துருச்சு. சரியா? அப்போ V அவுட் 0வா இருந்திருக்கும். 5 - 5 0வாக இருந்திருக்கும். 0வா இருந்தால் அதான் நம்ம சொல்றோம் என்னது? நிரம்பல் நிலை. ஆனா இப்போ V அவுட் 2.5ல இருக்கு. அது என்ன வகைன்னு கேட்டால் உயிர்ப்பு வகையாக இருக்கும். டிரான்சிஸ்டரின் புதிய செயற்பாட்டு வகையாது உயிர்ப்பு வகை. V அவுட் மேக்சிமமாக இருந்தால், அதாவது 5 வோல்ட்டாக இருந்தால், யோசிச்சு பாருங்க, அந்த 1 கிலோ ஓம் தடை கூடாக மின்னோட்டமே ஓடல. மின்னோட்டமே ஓடாததாலதான் அதுல அழுத்தமே விழல இல்லையா? மின்னோட்டமே ஓடாத டைம் துண்டிப்பு வகையாக இருக்கும்.
சரியா? Vout 5 வோல்ட்டாக இருந்தால் துண்டிப்பு வகை, Vout 0 இருந்தால் நிரம்பல் நிலை, Vout அது ரெண்டுக்கும் இடையில இருந்தால் உயிர்ப்பு வகையாக இருக்கும். ஒரு 2 கட்ட வரிப்படம் பிளாக் டயகிராமில் காட்டப்பட்டுள்ள இலக்கமுறை சுற்று பின்வருமாறு தொழிற்படுகிறது. AB எனும் பிரிப்புகள் ஒவ்வொன்றும் 1 அல்லது 0 எனும் இருமத்தை ஏற்றுக்கொள்கின்றன. A B விட சின்னதாக இருக்கும் போது மாத்திரம் F1 சமன் 1 ஆகும். இல்லாவிட்டால் F1 சமன் 0 ஆகும். அதாவது B விட A சின்னதா இருக்கணும். B விட A சின்னதாக இருந்தால் மாத்திரம் F1. மத்த எல்லா கேஸ்லயுமே என்னது 0 தான் வருது. அதாவது Aக்கு 0வும் Bக்கு 1ம் போட்டால் மட்டும்தான் என்னது அவுட்புட்டா நம்மளுக்கு 1 வரணும். மத்த டைம் எல்லாத்துலயும் 0. நீங்க ட்ரூத் டேபிள் எழுதலாம் A B F1. சரியா? சொல்ற விஷயத்தை பாருங்க. B விட A சின்னதா இருக்கும் போது மட்டும்தான் F1 1. மத்த எல்லா டைம்லயும் என்னது 0. இத போடும் 0 0 1 1 அப்படி போடும். நம்ம வழக்கமா செய்யற மாதிரி 0 0 1 1 0 1 0 1. அவுட்புட் பார்க்க போறோம். B விட A சின்னதா இருக்கும்போது மட்டும்தான் F1 1. மத்த எல்லா டைம்லயும் 0. இப்போ இத்தனை F1க்கான ட்ரூத் டேபிள் இல்லையா? ஓகே. F2க்கு பாருங்க Aயும் Bயும் சமனாக இருக்கும்போது மாத்திரம் F2 சமன் 1. அதாவது F2க்கு இதுல நான் இதே அட்டவணையில ட்ரூத் டேபிளா போடலாம். Aயும் Bயும் சமனா இருந்தா மட்டும் 1, மத்தெல்லாம் 0. இதுல சமன் தானே 1 1 இதுவும் 1. சரியா? F3 பாருங்க A விட B பெருசா இருக்கும்போது மாத்திரம் F3 1. அதாவது இந்த கேஸ் மத்த எல்லாத்துலயுமே 0. சமனா இருந்தாலும் 0, பெரிதல்ல சமன்னு போடல இல்லையா? பெரிதா இருந்தால் மட்டும். ஓகேயா? இதுதான் ட்ரூத் டேபிளா இருக்கும். ரெண்டாவது கேள்வி பாருங்க. F1 F2 F3 ஆகியவற்றுக்கான பூலர் கோவைகளை எழுதுக. ஒரு ட்ரூத் டேபிள்ல இருந்து பூலர் கோவை எழுத தெரியுமா? ஃபர்ஸ்ட் F1க்கு பாப்போம். எப்படி எழுதுறேன்னு சொல்லி தரேன், நல்லா பாருங்க. சரியா? F1க்கு நம்ம எழுத போறோம். சரியா? F1 சமன் F1ல எத்தனை இடத்துல 1 வந்திருக்கு? ஒரே ஒரு இடம் இல்லையா? இந்த இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல தான் 1 வந்திருக்கு. ஆகவே 1 இருக்க இடத்துக்கு போய் அவருடைய இன்புட்ஸை பாருங்க. இன்புட்ஸ்ல 0 இருந்தா அவருக்கு ஒத்த இன்புட்டை வந்து பார் போட்டு எழுதணும். சரியா? இன்டு இன்புட்ல 1 இருந்தா அவருக்கு ஒத்த இன்புட்டை வந்து நீங்க பார் போடாம எழுதணும். சரியா? அவருக்குள்ள இன்புட்ஸை பாருங்க. ஏயும் பியும் தான். சரியா? A பார்த்தா 0வா இருக்கு இல்லையா? A 0வா இருக்கு. அப்ப A 0 1 மாத்துறதுக்கு A பார் போடணும். A பார் போடணும். 0 இருந்தா A பார்னு வரும். 1 இருந்திருந்தா Aனே வந்திருக்கும். சரிதானே? நம்ம அடுத்தடுத்து F2 F3 எழுதும்போது உங்களுக்கு விளங்கும். அப்படி இல்லாட்டி மத்த எலக்ட்ரானிக்ஸ் கேள்விகள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நீங்க பூலர் கோவை எடுத்து பாருங்க. மெய்நிலை அட்டவணையை தயார் செய்துட்டு பூலர் கோவை எழுதி பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்களா ஒரு சுற்றொன்னு வரைங்க. ஒரு நொட்டை போடுங்க, ஒரு அண்ட் கேட்டை போடுங்க, ஒரு XOR கேட்டை போடுங்க, இல்லாட்டி XNOR கேட்டை போடுங்க. சும்மா உங்களுக்கு தோன்ற மாதிரி கண்டவாக்கில வரைஞ்சிட்டு அதுக்கு ட்ரூத் டேபிள் எழுதி பாருங்க. 0 1 0 1 போட்டு ட்ரூத் டேபிள் எழுதி பாருங்க. சரியா? இப்போ அந்த அட்டவணையை ஃபுல்லா சுற்று எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு மெய்நிலை அட்டவணையை மட்டும் எடுங்க. மெய்நிலை அட்டவணையை மட்டும் எடுத்து அதுக்கொத்த பூலர் கோவை எழுதி பாருங்க. அதே பூலர் கோவை நீங்க வரைஞ்ச சுற்றுல இருந்தும் நீங்க எழுதலாம் இல்லையா? அப்ப அந்த வரைஞ்ச சுற்றுல இருந்து எழுதிய பூலர் கோவையும் நீங்க சார்ட்ல இருந்து எழுதிய பூலர் கோவையும் சமனா வருதான்னு பாருங்க. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன். மூணு உதாரணம் இருக்கு. 3 உதாரணத்தை நான் சொல்லித்தரேன். F1க்கு நேரா பாக்குறீங்க. Aயும் Bயும் இன்புட்ஸ். Aல 0 இருக்கு, ஆகவே A பார் போடுறீங்க. இன்டு Bல பாருங்க 1 இருக்கு, ஆகவே B அப்படியே வருவார். சரியா? வேற எங்கேயாவது F1க்கு 1 இருக்கா? இல்ல. ஆகவே இவ்வளவுதான் F1 டு பூலர் கோவை. F2 எடுங்க. F2ல 2 இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஒன்னொன்னா போகும். முதலாவது இந்த கேஸ்க்கு வாங்க. சரியா? அதுக்குள்ள இன்புட்ஸ் யார் யாரு? Aயும் Bயும். Aல பாருங்க 0 இருக்கு, ஆகவே A பார். Bல பாருங்க Bயும் 0வா தான் இருக்கு, ஆகவே B பார். 1 இன்னொரு இடத்துல வருது இல்லையா? 1ங்கிற இந்த அவுட்புட் இன்னொரு இடத்துல வருது, ஆகவே சக இந்த 1க்குள்ள இன்புட்ஸ் யார் யாரு? Aயும் Bயும் தான். A பாருங்க 1, ஆகவே A அப்படியே வருவார். B பாருங்க அதுவும் 1, Bயும் அப்படியே வரும். சரியா? இதுதான் F2. வேற எங்கேயும் 1 இல்லையே, ஆகவே இதுதான் F2க்கான பூலர் கோவையாக இருக்கும். F3க்கு வாங்க. ஈஸியான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. F3க்கு வந்தாலும் ஒரே ஒரு இடத்துல தான் என்னது 1 இருக்கு. அந்த 1க்கு ஒத்த இன்புட்ஸ் யார் யாரு? Aயும் Bயும். A பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு 1. B பார்த்தா 0வா இருக்கு, ஆகவே அதை மாத்த E பார். நீங்க வேணா 0 1 போட்டு பிரதிட்டு பாருங்க. உங்களுக்கு விடைகள் சரியா வருதான்னு சொல்லி பிரதிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. சரியா வரும். இது இப்படிதான் பூலர் கோவை மெய்நிலை அட்டவணையில இருந்து எழுதுறது. ஓகே, நீங்க திருப்ப ஒருக்கா ரிவைண்ட் பண்ணியும் பார்க்கலாம். ரிவைண்ட் பண்ணி பார்த்து என்ன செய்யலாம், இதை வந்து நீங்க மைண்டுக்குள்ள நல்லா விளங்கி எடுத்துக்கோங்க. 3ஆவது பாட்டு வாங்க. மேற்குறித்த நிலைமைகளுக்கு ஏற்ப தொழிற்படும் ஒரு தர்க்க சுற்றை தர்க்க படலைகளை பயன்படுத்தி வரைக. ஓகே, தர்க்க படலைகள் வரையணும். இது பாருங்களேன், A பார் இன்டு B பார் சக A டாட் B தானே. இது என்ன கேட்? இது XNOR கேட் இல்லையா? A இன்டு B சக A பார் B பார்ங்கிறது என்ன? XNOR கேட். ஆகவே என்ன செய்ய போறோம்னு சொன்னால் AB தானே இன்புட்ஸ். அப்ப AB-யை நீங்க பொதுவா ஒரு லைனா எடுங்க. F1ல பார்த்தால் Aக்கு பார் ஒன்று இருக்கு. A இருந்து ஒரு கனெக்ஷன் எடுப்போம், ஆனா அது B டச் பண்ணாம இருக்கணும். Aக்கு பார் ஒன்னு இருக்கு. சரியா? B அப்படியே இருக்காரு. இவங்க 2 பேரும் பெருக்குப்படுறாங்க N கேட். இதான் என்னது? F1 ஆக இருக்கும். ஓகே. F2 பாருங்க, அது ஒரு XNOR கேட் இல்லையா? A-யும் B-யையும் XNOR கேட்டுக்கு நீங்க இன்புட்டா கொடுத்தால் இதுதான் அவுட்புட்டா வரும். ஆகவே நீங்க என்ன செய்யலாம்? Aக்கும் Bக்கும் நேரடியா XNOR
நார் கேட்டோம்னு போட்டோம். எக்ஸ் நார் அப்ப இது F2 ஆக இருக்கும். ஓகேயா, அடுத்து F3 எழுத போறோம். F3 ஏயும் பி பாரும் இதெல்லாம் தானே, பிக்கு ஒரு நோட்டை போட வேண்டியதுதான். அப்ப இதுதான் F1 F2 F3 ஐ அவுட்புட்டாக தரக்கூடிய லாஜிக் கேட்டாக இருக்கு. லாஜிக் கேட் சுற்றாக இருக்கும். ஈஸியான ஒரு கேள்வி, டைம் சேவ் பண்ணக்கூடிய கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் நீங்க எடுக்கலாம். நீங்க கேள்வியை பாத்தீங்கன்னால ஒரு அரை பக்கத்துக்கு தான் இருக்கு. மற்ற கேள்விகளோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இது ஒரு சின்ன கேள்வி இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் டைம் சேவ் பண்ணலாம். இந்த கேள்வியெல்லாம் கட்டாயம் தெரிவு செய்து இருக்கணும். ஓகேயா, ஈஸியான ஒரு கேள்வி, ட்ரை பண்ணி பாருங்க.